எம்டி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது கொலை சேவல் படத்தின் திரை விமர்சனம். கொலை சேவல் படத்தில் கலையரசன், தீபா பாலு, பாலசரவணன், கஜராஜ், விஜய் சகேரா, ஆதவ் சங்கரா, அசுரன் வெங்கட், விஜயலட்சுமி, ஜெயலட்சுமி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். ஜி முத்தையா ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். காந்தன் இசையமைத்திருக்கிறார். எம்ஆர் தூடிவாணன் இயக்கியிருக்கிறார். ஆர்பி பாலா, கௌசல்யா பாலு இந்த படத்தை தயாரித்திருக்கிறார்கள். இது சாதியை ஒழிக்க வேண்டிய படம். ஒரு சாதியை சேர்ந்த கலையரசன் உயர்ந்த சாதியை சேர்ந்த பெண்ணை காதலிக்கிறார். தீபா பாலு தான் அந்த பெண்ணு, கஜராஜனுடைய மகள். காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. நிறை மாத கர்ப்பிணி. அந்த ஊர் வழக்கம் என்னன்னா, கர்ப்பிணிகள் எல்லோருமே காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு காளி கோயிலுக்கு சென்று வழிபட வேண்டும். காளி கோயிலில் வழிபட்டா நல்லபடியாக குழந்தை பிறக்கும்னு அந்த ஊர்க்காரங்க நம்புறாங்க. அந்த அடிப்படையில் பாலசரவணன், கலையரசன், அவருடைய மனைவி, தாய் எல்லோரும் குடும்பத்தார் ஒரு வண்டியில் ஏறி அங்கே போகிறாங்க. ஆனால் என்னென்னா, முன்னால் வண்டியில் போயிடுறாங்க குடும்பத்தார், பின்னாடி பைக்கில் போகிறாரு கலையரசன் அந்த நிறை மாத கர்ப்பிணியை கூட்டிக்கிட்டு. அங்கே போனால் அந்த காளி தெய்வம் அவர்களை காப்பாற்றவில்லை. ஏன்னா எல்லா விஷயத்தையும் சொன்னோம்னாக்கா கதையினுடைய சஸ்பென்ஸ் முடிஞ்சிடும். அது சரிப்படாது. ஆர்பி பாலா கோச்சுக்குவார். தயாரிப்பாளர் ஆர்பி பாலா பல மலையாள படங்களுக்கு வசனம் எழுதியவர். கஷ்டப்பட்டு இந்த படத்தை முதலீடு போட்டு தயாரிச்சிருக்காரு. அவருடைய நோக்கம் என்னவாக இருக்கும் என்பது நமக்கு புரியவில்லை. ஏன்னா அந்த காளி கலையரசையும் அவருடைய மனைவியும் காப்பாற்றவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே அவர் நாத்தியவாதத்தை சொல்கிறாரா? கடவுளே வந்தாலும் இந்த ஜாதியை ஒழிக்க முடியாதுன்னு சொல்கிறார். இப்படி ஒரு படம் தேவையா? ஏன் ஜாதியை நகரத்தில் உள்ளவங்க எல்லாம் மறந்துட்டாங்க. படித்தவர்கள் மாணவர்கள் எங்கேயாவது ஜாதி கேட்குறானா? நண்பர்களாக இருக்கிறார்கள். நண்பர்கள் ஜாதியை தெரிந்து கொண்டா காலிக்கிறார்கள், நண்பர்களாகிறார்கள். இதெல்லாம் ஆர்பி பாலா தெரிய வேண்டாமா? ஜாதி இல்லைன்னு சொல்லி படம் எடுப்பியா? ஜாதி இருக்குன்னு சொல்லி படம் எடுப்பியா? பரதேசி அவ கர்ப்பிணி. அந்த கர்ப்பிணியை அவ அப்பன் கேவலமாக இல்லை, அதை வேற கொடுமை. வயிற்றுக்குள்ளே இருக்க குழந்தைய வீசுகிறாங்க இழுத்து. சென்சார் எப்படி ஒத்துக்கொண்டார்கள் என்பது நமக்கு தெரியவே இல்லை. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வன்மம் வன்மம் வன்மம். கதையே இல்லை, போகிறாங்க சாவடிக்கப்படுறாங்க. எதுக்கு இந்த கதை? ஒரு நல்ல கதை தெரியலையா? தூடிவாணனாவது இந்த படத்தில் அவன் என்ன சொல்ல வரோம்? இப்படி ஒரு படம் தேவையா? நீ யோசிக்க வேண்டாமா? கொலை சேவல், அதாவது அந்த காளி கோயிலுக்கு போய் சேவலை கொல்றாங்க. அதாவது கொலை சேவலை பலி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த நிறை மாத கர்ப்பிணியான கதாநாயகி தீபா வேண்டான்னு சொல்கிறார். அழகான முகம் தீபாவுக்கு, நல்ல நடிகை, நல்லா முன்னுக்கு வருவார், நல்லா நடிச்சிருக்காரு. கலையரசனும் மிக உருக்கமாக நடித்திருக்கிறார். மனசு அப்படியே கசக்கி புளிகிறாரு கலையரசன். மனைவி மேலே அப்படி உயிரையே வச்சிருக்காரு. நான் கேட்குறேன், ஏண்டா எங்கேயாவது நிறமாத கர்ப்பிணியை பைக்கில் கூட்டு போகணுடா? அது எத்தனை கிலோமீட்டர் போகிறீங்க? அது காட்டுக்குள்ளே தேவையா இது? இல்லை ஏதாவது லாஜிக் இருக்கா? எந்த மடையனாவது நிறமாத கர்ப்பிணியை டூ வீலரில் கூட்டிட்டு போனேன் டாக்டர் அனுமதிப்பாங்களா? நீ காதல் மனைவி மேலே உயிரே வச்சிருக்கதா சொல்கிற. எதுக்கு இந்த வேலை? கேட்போமா இல்லையா? ஆனால் பட உருவாக்கம் நல்லா இருக்கு, அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஒரு முழுமையான கிராமத்து கதையை கொண்டு வந்திருக்காரு. பாலசரவணை பிரமாதப்படுத்தியிருக்காரு. இப்போ இருக்கிற காமெடி நடிகர்களில் அழகாக தமிழ் உச்சரிப்பு, பஞ்சு டைலாக் சூப்பர் அடிக்கிறார். சின்ன சின்ன கட்டு டைலாக்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, நம்மளை அப்படியே விசுப்புது. அவ்வளோ கலகலப்பு ஏற்படுத்துகிறார். பாலசரவணனுடைய நடிப்பு தாய் கிழவி. இப்போ இந்த படத்தில் முழுமையாக நம்முடைய மனதை கவர்கிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், பாலசரவணை அடுத்த சுள்ளிராஜனாகவோ, அடுத்த விவேக்காகவோ, அடுத்த சின்னி ஜெயந்தாகவோ வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம், வருவார். இந்த படத்தில் நடித்த கிராமத்து பெண்கள் எல்லோருமே வாழ்ந்திருக்கிறார்கள்னு சொல்லணும். இப்போது சின்ன சின்ன வீடங்களுக்கு கூட கிராமத்தில் உள்ள பெண்களையே பயன்படுத்தி கொள்கிறார்கள். அது நல்ல புத்திசாலித்தனம். ஏன்னா இங்கேருந்து ஒரு நடிகையை கூட்டு போனால் அதுக்கு லட்சக்கணக்கில் ஜம்மம் விடணும், ஏகப்பட்ட செலவாகும். அதுக்கு அந்த உயிரோட்டமான அந்த பாத்திரங்களாக கிராமத்தில் உள்ளவர்களை நடித்து விடுகிறார்கள். அது கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் இருக்குது, அதில் எந்த சந்தேகமே இல்லை. பிஜி முத்தையா ஏற்கனவே அவர் மதுரையை அக்கு வேற ஆணி வேற பிரித்தவர், நல்ல படங்களை இயக்கியவர். பிஜி முத்தையாவின் ஒளிப்பதிவு ஆகா ஓஹோ பேஷ் பேஷ். சாந்தன் இசையமைத்திருக்கிறார். ரீரெக்கார்டிங் பிரமாதமாக இருக்குது. ஒரே ஒரு மெலடி சாங்கு மனதை தொடுகிறது. சாந்தன் இனிமேல் நிறைய படங்களுக்கான இசையமைப்பதற்கான வாய்ப்பை பெறுவார். தூடிவாணை மேக்கிங் நல்லா இருக்குது, ஆனால் கதை தான் கொஞ்சம் லாஜிக் இல்லாத மேஜிக்காக தெரியுது. கோயிலுக்கு வழிபட போகிறவங்க கோயில் நம்பிக்கை இல்லாமல் ஆகிவிடுகிறார்கள்.
அப்படிதான் சொல்றாரு. நாத்தியத்தை சொல்கிறார் ஆர்பி பாலா, துடிவாணன். அதான் தெரியுது படத்துல. ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, தெலுங்குல எல்லா பட நடிகர்களும் ஆத்திகத்தை வலியுறுத்தி படங்கள் எடுக்கிறார்கள். அங்க எல்லா படத்திலையும் சாமியாட்டம் இருக்கும். குறிப்பா கதாநாயகர் சாமியாட்டம் ஆடுவார். அங்க ஆத்திய நம்பிக்கை உள்ள படங்கள் தான் ஓடுகின்றன. தமிழ்நாட்டிலையும் நீங்கள் நாத்திய படங்கள் எடுத்தால் இப்போதைக்கு ஓடாது. ஏன்னா கடவுள் நம்பிக்கை அதிகம். தயவுசெய்து இனிமேல் நாத்திய படங்களை எடுக்காதீங்க. அதெல்லாம் அந்த காலம்யா. இப்போ எல்லாரும் எந்த கோயிலுக்கு போனாலும் கூட்டம். அது என்ன கிழமைன்னு இல்லை, அவ்வளோ கியூ. ஏன்னா எல்லாரும் பயப்படுறாங்க. கோயிலுக்கு போகிறாங்க, தப்பு பண்ணுறாங்களா பாவம் பண்ணுறாங்களா நமக்கு தெரியாது. கடவுள் காப்பாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இப்போ நிறைய இருக்குது. எனவே தயவுசெய்து ஆர்பி பாலா போன்றவர்கள் இனிமேலாவது இந்த நாத்திய படங்களை எடுக்காதீங்க. படம் ஓடாது. அதான் உண்மை. பைல்வான் பார்வையில் கொலை சேவல் படத்துக்கு 100க்கு 37. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.